ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவலில் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் ரிங் டிசைன் நம்மளால எபிசோட் 30 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ அப்படி பண்ணதை பார்த்து மற்றவங்களாம் யோசிக்கிறாங்க. அங்கே பாரு, இன்னொரு சூப்பர் நேச்சுரல் நிகழ்வு நடக்குது. இதை தொடர்ந்து 3 தடவை இப்போ நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் விட தீவிரமாக இருக்கு. முன்னாடி நடந்த 2ஓட இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க ஹீரோ பண்ணுறதை பார்த்து. அதை பார்த்த ஃபீரினும் வீக்லிங்களோட மானா வேவ் முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த மானாவும் அப்புறம் சூப்பர் நேச்சுரல் நடக்கிறதும் அவனுக்கு அப்படி எவ்வளவுதான் மானா இருக்கு. பார்த்த வெங்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன மானா கெப்பாசிட்டி மற்றவங்களோட கம்மியாக தானே இருந்துச்சு. திடீர்னு இப்படி இவ்வளோ அதிகமாச்சு. அவன் எப்படியும் ஏதாவது டெக்னாலஜி பயன்படுத்திருக்கணும். ஆனா இந்த நேரத்தில் அப்படி மானா இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த டெக்னாலஜியுமே இல்லையே. லா ஆஃப் எர்த் அண்ட் விண்ட் இதால கூட இப்படி பண்ண வைக்காது. அதோட இவ்வளவு சக்தி கொண்ட வேற எதையும் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த சூப்பர் நேச்சுரல் நிகழ்வு உண்மையிலே இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு ட்ரக்ஸ் நடிக்கிட்டு நிற்கிறான். அங்கே ஹீரோவை பார்த்தா ஹீரோ உருவாக்குன டண்டரில் ஒரு டிராகனே கிரியேட் ஆயிருக்கு. அதை பார்த்த கெவினும் இது என்னது அப்படின்னு வாயை பொழக்கிறான். அந்த நேரத்தை சீஃப் கூட இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை, ஆனாலும் இது அன்கிரெடிபிளா இருக்கு அப்படிங்கிறான். கெவின் இருந்துகிட்டு இது ஒரு சூப்பர் நேச்சுரல் நிகழ்வு போல இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அது எஸ்கிரேடா தான் இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோவை பார்த்தா மானாலாம் எடுத்து இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். எடுத்தது அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பொடி பொடியாக நொறுக்கிறான். அப்படி அந்த டிராகன் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான் ஆரம்பிங்க ஃபியூஷன் அப்படின்னு. அதை பார்த்த சீஃபும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது டிவைன் பனிஷ்மெண்ட் ஆஃப் லைட்னிங் தானே, இதுக்கு மட்டும் நீங்க தயாராகலனா உங்களுக்கு மேசிவ் டேமேஜ் விழுவும் அப்படின்னு சீஃப் சொல்றாரு. அதை பார்த்த கெவினும் இந்த சேலஞ்சுக்காக டிஃப்ரெண்டா அதை கிரியேட் பண்ணி எஸ்கிரேட் பொசிஷனை கிரியேட் பண்றானா. இப்படி செய்யறதுக்கு ரிஃபைனிங் மானா கெப்பாசிட்டி அதேமாரி இந்த டிவைன் பனிஷ்மெண்ட் தாங்குற அளவும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் அந்த பனிஷ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இந்த போர்ஷன் முடிக்கலனா அவன் கன்ஃபார்ம் செத்து போவான் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ முன்னாடி ஒரு சிஸ்டம் ஆகி இப்போ ஒரு பெரிய லைட்னிங் வந்து உங்களை அட்டாக் பண்ண போது அதுலேட்டு உங்களை டிவைன் ஹேமரை வச்சு காப்பாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. இந்த அல்டிமேட் ஃபிசிக்ஸை வச்சு இந்த டண்டரை தாங்கலான்னு தான் என் திட்டம். இந்த டிவைன் ஹேமரை எல்லா டேமேஜும் எடுத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. இது மூலமா எனக்கு ரிஃபைனிங் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். டிவைன் ஹேமரை எல்லா லைட்னிங் எடுத்துக்கும், அது மூலயமா அந்த ஹேமருக்கு ஒன்றுமே ஆகாது அப்படி சொல்லிட்டு வெளியே வா டிவைன் ஹேமர் அப்படிங்கிறான். ஹீரோ சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவன் மண்டைக்கு மேலே டிவைன் ஹேமர் வந்து நிற்கிது. அதை பார்த்து அந்த சீஃபும் என்னடா இது எந்த வகையான ஆறாவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அந்த நேரத்தில் அந்த பனிஷ்மெண்ட்டை கேட்குறாங்க. வெறி கொண்டு வருது. வந்த வேகத்துக்கு அந்த சுத்தியில போட்டு செதறது. ஹீரோக்கு ஒரு டேமேஜும் உள்ளதுனால அந்த டிவைன் ஹேமர் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னு வருது ஹீரோக்கு. ஹீரோ மறுபடியும் அந்த சுத்தியில எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபுல் பவர் வச்சு மறுபடியும் ஃபியூஷன் பண்ணுறான். அப்படி அவன் பண்ணுறதுல வந்த வெளிச்சம் அந்த கிரவுண்டையே சுற்றி எல்லாருக்கும் கூச வைக்குது. ஷப்பா எல்லாமே முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்காக எனக்கு ரிசல்ட்டாக எஸ்கிரேட் இன்விசிபிள் போர்ஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறான் ஹீரோ. ஒரு எஸ்கிரேட் போர்ஷனா? இது நான் வச்சிருக்க லா ஆஃப் எர்த் அண்ட் விண்ட், அதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணாதான் இப்படிப்பட்ட போர்ஷன் உருவாக்க வைக்கும். அதோட அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எப்படி என்னோட அதிகமாக திறமை இருக்கும், இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறான். அப்போ அந்த சீஃப் மாஸ்டர் கெவின் என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் அந்த ஹியூமன் சீட் பண்ணியிருப்பான் அப்படின்னு கத்துறான். அப்படி சொல்லிட்டு அங்கே கேட்டு ஜம்ப் பண்ணி ஹீரோக்கு போகிற வழியிலேயே வாங்க என்னோட வந்து வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறான். மேஜிக் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வச்சு பறந்துக்கிட்டு இது இம்பாசிபிள், ஒரு ஒயிட் சமாளை இப்படி எஸ்கிரேட் போர்ஷன் உருவாக்க வைக்கும் அப்படின்னு அந்த சீஃப் சொல்கிறான். அதுக்கு வெங்கட் சொம்பு சட்டுற மாதிரி ஆமாம் அவன் சீட் தான் பண்ணியிருப்பான், இவன் தான் டேட்டி ட்ரிக் தான் யூஸ் பண்ணியிருப்பான், இப்படிப்பட்ட டோர்னமெண்ட்டில் ஒரு ஹியூமன் இப்படி சீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். அதோட எப்படி ஒரு நார்மல் ஹியூமன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவான், அவன் இப்படி பண்ணதுனால கையை வெட்டுங்க, இனிமேல் அப்படி பண்ண முடியாத உறுதி பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. அந்த இடத்த ஃபேரின் வந்து இல்லை அவன் சீட் பண்ணல, அவனோட பவர்ஸ்லாம் ஏற்கனவே ஷாமான் எக்ஸாமில் ப்ரூவ் பண்ணிட்டான், அதுக்கு நான் சாட்சி சொல்லுவேன் அப்படிங்கிறா. இந்த ஷோவை நடத்துகிற வந்துக்கிட்டு ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா மாஸ்டர் கெவின் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதே நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ நான் ஏமாத்தினேன் நீங்கள் சொல்கிறீங்களா, இங்கேருந்து எல்லாருமேலேயும் தான் நான் என் பவரை யூஸ் பண்ணேன், சரி நீங்கள் சொல்கிறபடியே இதை விசாரணை பண்ணிக்கங்க, ஆனால் நான் என் பவரை தான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறான் ஹீரோ. அந்த நேரத்தில் சீஃப் ஹீரோ கிட்ட வந்து ஹியூமன் சாமன் ஷியோஷி நீங்கள் என்ன யாருக்குமே தெரியாமல் சீட் பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சிங்களா, மாஸ்டர் கெவின் உங்கள் மானாவை வச்சு உங்கள் மானா கெப்பாசிட்டியை கணக்கு பண்ணார், அது வெறும் 600 தான் இருந்தது, அந்த லெவல் மானா வச்சுக்கிட்டு எப்படி ஒரு எஸ்கிரேட் போர்ஷனை உருவாக்க வைக்கும், அது சாத்தியமே இல்லை, அப்போ நீங்கள் ஒத்துக்கங்க மானா மெஷரிங் டெஸ்ட்டுக்கு, அதில் தெரிஞ்சிடும் உங்கள் உண்மையான பவர் எவ்வளோன்னு, எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு மானா மெஷரிங் டெஸ்ட்டை ஹீரோ மேலே யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஹீரோ என் மானா கெப்பாசிட்டியை நான் அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ண வைக்காது, அதை வச்சு நான் சீட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போதைக்கு மானா கெப்பாசிட்டி வர கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் இதை எனக்கு ஹைட் பண்ணி வைக்க எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு ஹீரோ சிரிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு சீஃபை பார்த்து சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், பேசாமல் ஆரம்பிங்க அப்படிங்கிறான். அதுக்கு சீஃப் இருந்துக்கிட்டு இப்போ தெரிஞ்சிடும் உன் ஸ்கில்லெல்லாம் உண்மையான, நான் உன் மானா கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுறேன். அவர் கையில் வச்சிருந்த ஷாஃபை ஹீரோ முன்னாடி நிறுத்தி உன் மானாவை ரிலீஸ் பண்ணு, உன் லெவல் என்னன்னு எங்களுக்கு காட்டு அப்படிங்கிறாரு. ஹீரோ அந்த நேரத்தில் அவன் அல்டிமேட் ஃபிசிக்ஸ் 100% யூஸ் பண்ணுறான். அப்படி பண்ணிக்கிட்டே சொல்கிறான் இது சரியாக தான் மெஷர் பண்ணாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஹீரோ மானா வந்ததும் ஸ்டாப் பளிச்சுன்னு மின்னுது. அதை பார்த்த சீஃபும் இவன் மானா படிப்படியாக உயராம டக்குன்னு உயர்ந்துருச்சு, அப்போ இவன் மானா கெப்பாசிட்டி எவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்தில் ஹீரோவும் இந்தாங்க 100% மானா அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறான். அதெல்லாம் பார்த்த சீஃபும் இன்னும் என் ஸ்டாஃப் இப்படி ஆடுது அப்படிங்கிறாரு. அதோட அந்த ஸ்டாஃப்ல இருந்த கிறிஸ்டல் ஹீரோட மானா தாங்காம கிராக் விட ஆரம்பிக்குது. கிராக் விட்டு ஒரு பெரிய வெடி வெடிக்குது. அது பார்த்தா அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே பறக்குது. கிறிஸ்டல் உடஞ்சதை பார்த்த சீஃபும்
என்னோட ஸ்டாஃப் அப்படின்னு கதறாரு. ஹீரோவில் மற்றவங்கள பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு திருப்தியா என் மேஜிக் லெவலில் நிரூபிக்க இது போதும் நினைக்கிறேன். இவர் ஸ்டாப் உடஞ்சு போச்சுன்னு உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் கெவின் வந்து இம்ப்ரெசிவ். ஃபர்ஸ்ட் உங்களை சந்தேகப்பட்டது என்ன மன்னிச்சிருங்க. இப்படிப்பட்ட திறமை வச்சிருக்கவரை பார்க்கறது இதான் முத தடவை. அதனால நானே ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டேன். அப்படின்னு நீங்க நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட டேலண்ட்டை நான் பார்த்ததில்ல. உண்மையால நீ ஒரு பேட்டேஜ் தான் அப்படிங்கிறான். அது ஹீரோவும் இது எனக்கு பெருமை அப்படிங்கிறான். கெவின் ஹீரோ கையிட்ட அந்த போர்ஷனை வாங்கி மாஸ்டர் கெவின் இப்படி பண்ணதுனால இனிமேல் நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க தேவையில்ல. கெவின் சீஃபை பார்த்து அவனை இந்த டோர்னமெண்ட் சாம்பியனாக அறிவிக்க இந்த ஸ்கிரேட் போஷமே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதை நானும் ஒத்துக்கிறேன். விவாதிக்க எதுவும் இல்லை அப்படின்னு சீஃப் சொல்கிறாரு. வேற யாராவது இதில் ஒத்துக்கலையா? அப்படி நீங்கள் யாராவது இருந்தால் நீங்களே முன்னு வந்து சுயோஷி கூட சவால் போட்டு ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிறான் கெவின். அதுக்கு இந்த 2 பேரும் இல்லை நான் என் தோழியை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறானு 2 பேரும். சரி நான் அதை செலக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஷியோஷி அப்படிங்கிறான். அதை பார்த்த ஃபீரினும் அமேசிங் இதை உண்மையால் பண்ணி காட்டிட்டான் அப்படிங்கிறான். அவளை பார்த்த ஹீரோவும் தேங்க்யூ ஃபீரின் அப்படிங்கிறான். அப்படி ஹீரோ பண்ணதை பார்த்து இவன் ரொம்ப வைக்கப்படுறான். சிரிச்சுக்கிட்டே நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோவை பார்த்த கெவின் ஒரு யங் ஹியூமன் கிரேட் ஷாமான். அவனை பாராட்டாம என்னால் இருக்க முடியல. இவன் இப்படிப்பட்ட மருந்து உருவாக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் கெவின் நானே தோத்துட்டேனா அப்படிங்கிறான். இன்னும் இந்த பையன் ஃபியூச்சரில் எவ்வளோதான் வளருவான்னு தெரில. அவன் இந்த சிட்டியை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட இருக்க எல்லா சக்தியும் பயன்படுத்தி ஷியோஷியை நான் கொல்லணும் அப்படிங்கிறான். இவன் இப்படி சொல்கிறத பார்த்தா பின்னாடி பெரிய வில்லனாக வருவான்னு நினைக்கிறேன். சாக்கரா சொன்னதும் கரெக்டாக தான் இருக்கு. இந்த செயினை கட் பண்ணி ஃபீரனை கட்டுறாங்க. இந்தா நீ டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சதுக்கான ப்ரைஸ். ஒரு ஷாமானை பொறுத்தளவு ஒர்த்தே வேற லெவல் அப்படிங்கிறா. அதை திறந்து பார்த்தா இரவும் ஃபைனலாக எனக்கு கிடச்சிச்சு. இந்த ஃபார்முலா மூலயமா என் உலகத்தில் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதோட இதை வச்சு அந்த ஏலத்தில் தேவையான 1 பில்லியனை நானே சம்பாதிச்சிடலாம். அந்த நேரத்தில் ஃபீரின் ஹீரோவை பார்த்து நீங்கள் உண்மையிலே இப்படி தான் நினைக்கிறீங்களா? மாஸ்டர் கெவினோட டிசபிளாக மாறுறது இப்போ கைவிட போகிறீங்களா? உங்களுக்கு ரிஃபைனிங் பண்ணுறதுல மான கெப்பாசிட்டிலையும் போதுமான திறமை இருக்குது. நீங்கள் இன்னும் அவர் கூட படித்து நிறைய பேரோட கனெக்ஷன் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீ இன்னும் பெரிய ஷாமனாக வரலாம் அப்படிங்கிறா. ஹீரோ எனக்கு ஓகே ஏன்னா நான் வாரியர் அப்படிங்கிறான். நான் என்னதான் ஷாமனாக இருந்தாலும் எனக்கு சொந்த பாதையை கண்டுபிடிச்சி அதில் தான் நான் போவேன். அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறான். அதுக்கு ஃபீரனும் சரி இப்போ நீ போறியா? எங்க? ஹீரோவும் என் பாடி பெயில் ஆயிடுச்சு அதனால எனக்கு தங்குறதுக்கு எந்த காரணமே இல்லை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாக்கரா வந்ததும் கிளம்புறதான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். இப்போ எனக்கு ஃபார்முலா கிடச்சிச்சு. நான் என் நிஜ போய் 1 பில்லியன் சம்பாரிச்சிட்டு அப்புறம் தான் வரணும் அப்படிங்கிறான். ஃபீரின் மூஞ்ச திருப்பி போயிட்டு நீ எப்போ பார்த்தாலும் சாக்கராவை பற்றி தான் பேசிட்டு இருக்க அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவும் அவள் என் ஃப்ரெண்டு அப்புறம் கம்பானியன் அப்படிங்கிறான். அவள் ஒரு காரணத்துக்காக எங்கேயாவது போயிருப்பா ஆனால் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவா. கம்பானியனா? சரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்குறேன். ஹீரோவும் இன்னும் எனக்கு ஏதாவது தரியா? அதையும் எப்பயே கொடுக்கூடாதுங்கிறான். அதுக்கு அவளும் நீங்கள் போகும்போது தான் நான் தருவேன் அப்படிங்கிறா. இதெல்லாம் புரிஞ்சுதா? நான் வந்து உன்னை அப்புறம் பார்க்குறேன் இடியட் அப்படின்ட்டு போகிறா. அதுக்கு ஹீரோ ஏன் இப்போ சடனாக பைத்தியமே நடந்துக்கிறா அப்படிங்கிறான். இந்த சீன் அதோட கட் பண்ணி ஹீரோ அவன் தங்கி இருக்கிற ரூமில் உட்காந்துருக்கிறத கட்டுறாங்க. இந்த ரிங்கை பற்றி எனக்கு இன்னுமே எதுவும் ஒழுங்காக தெரியல. இதை நான் கண்டுபிடிச்சிட்டு நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஹீரோ முன்னாடி ஒரு அலர்ட் வந்து 3 நாளுக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்க வைக்காது. சீக்கிரம் அந்த உலகத்துக்கு போங்க இல்லைனா உங்கள் உலகத்துக்கு போகிறது தடுக்கப்படும் அப்படின்னு வருது. அதேமாரி உங்கள் நிஜ உலகத்துக்கு போனதுக்கப்புறம் 3 நாளைக்கு இதை பயன்படுத்த வைக்காதுன்னு எச்சரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் 3 நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண வைக்கும். நான் ஒரு இடத்த 3 நாள் அப்போ இருக்கணுமா? அதே இந்த இடத்துக்கு வந்தோன்னா 3 நாள் கழிச்சு தான் நிஜ உலகத்துக்கும் போய் வைக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இனிமே நான் எதை பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். சரி இந்த டுப்பிங்க்கு மீனிங் என்ன அப்படிங்கிற ஹீரோ. சரி அது இப்போ முக்கியம் இல்லை அப்படின்ட்டு அந்த உட்டன் பாக்ஸ் அவன் ஸ்டோரேஜில் வைக்கிறான். எனக்கு கவலையே இல்லை இந்த 3 ஃபார்முலாவும் திரும்ப கொண்டு வர வரைக்கும் அப்படின்ட்டு ஹீரோ அவன் நிஜ உலகத்துக்கு போகிறான். இங்கே வந்ததும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் கட்டுறாங்க. அதை இருந்த சேர்மேன் இது ஹீரோ மேன்ஷன் மாதிரி இருக்காது ஆனால் உங்களுக்கு நான் பெட்டரான ஒன்றை தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. அதை பார்த்த கரீனாவும் வா அப்படின்னு வாயை புழக்கிறா. அதுக்கு ஹீரோ தேங்க்யூ ஸோ மச் சேர்மேன். நான் எதிர்பார்த்ததோட அந்த மேன்ஷன் நல்லா தான் இருக்குது. அப்போ கரீனா எவ்வளோ பெரிய மேன்ஷன் அப்படின்னு வாயை புழக்கிறா. இது என் கற்பனைக்கும் அப்பாற்பட்டு இருக்குது. உண்மையாக நம்ம இங்கே தான் வாழ போகிறோமா அப்படின்னு கரீனா கேட்குறா. ஹீரோஸ் கூட்டணி எப்பயுமே உங்களை தவிர்க்காது. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண தகுதியானவர் தான். அதோட உன் தங்கச்சிங்க வசதியாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையா அப்படின்னு சேர்மேன் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ உங்களால் முடிஞ்சா ஒரு ரூம் எனக்கு லேபாக மாற்றி தரீங்களா? நான் போஷன் மேக் பண்ண ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதை கேட்ட சேர்மனும் போஷனா? அதுக்கெலாம் அது செய்ய நாலேஜும் டேலண்ட்டும் தேவை. உண்மையாக நீங்கள் அதை செய்ய போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி நீ விரும்பினா இங்கே நிறைய ரூம் இருக்குது. அதில் நான் உனக்கு எல்லா உபகரணங்களையும் வச்சு தந்து ஒரு ரூமை மாற்றி தரேன். மதியத்துக்குள்ளே அது தயாராகிடும் அப்படிங்கிறார் சேர்மன். அதுக்கு ஹீரோ தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறான். சரி இதை நான் இன்றைக்கி நைட்டே தொடங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ. அந்த சீன் அதோட கட் பண்ணி ஹீரோ ஒரு கையில் சூட் கேஸோட இங்கே நடந்து போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தா ப்ளூ ஸ்னேக் கேங் தான் போகிறான். அங்கே வெளியே நிற்கிறவனும் நீ எங்கே வந்திருக்க தெரியுமா?
நீ என்ன தொலைஞ்சு போயிட்டியா, உனக்கெல்லாம் அடிபட்டாங்களாம் புகார் பண்ணக்கூடாது. அதுக்கு ஹீரோவும், நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், ப்ளூ ஸ்னேக் கேங்கோட எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, உங்கள் பாஸ் இங்கே இருக்காரா, நான் காசு மறுபடியும் கொடுக்க வந்ததை பற்றி பேசணும். ஓ, நீங்கள் பணத்தை கொடுக்க வந்திருக்கீங்களா, சரி ரெடியாக இருங்க, உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோவும், என் பேர் ஷியோஷி அப்படிங்கிறான். ஹீரோ பேர் சொன்னதும் கோட் சூட்லாம் போட்டுட்டு வராங்க. வந்து அங்கே நின்று தள்ளி, ஷியோஷி வந்திருக்காரா, அடி நவுறா அப்படிங்கிறானோ. ஷியோஷி, நான் உன்னை இங்கே பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை தனிப்பட்ட முறையில் வர இருக்க என் பாஸ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறான். இவர் ஞாபகம் இருக்கா, செகண்ட் எபிசோடில் அடி வாங்கினவன். இது நீ தானே அப்படின்னு ஹீரோ அடிச்சதை யோசிச்சு பார்க்குறான். அவனும் சிரிக்க முடியாமல் சிரிச்சுட்டு இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிறான். அங்கே ஒரு கதவை திறந்து ஷியோஷி வந்துட்டான் அப்படிங்கிறான். அந்த பாஸும், ஹீரோ ஷியோஷி நீ வந்ததில் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறான். அங்கே வந்து ஹீரோ, நான் எதிர்பார்த்ததோட இது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். இந்தாங்க உங்கள் 6 லட்சம் yen, வட்டியும் முதலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அந்த பாஸும், வாங்க வாங்க, நீங்கள் இங்கே ஃபார்முலாலாம் இருக்கிறதில்ல, வேற யார்கிட்ட கொடுத்து கூட இந்த 6 லட்சத்தை அனுப்பியிருக்கலாம்ல, உங்கள் முயற்சியை நான் பாராட்டுறேன், இருங்க எங்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படிங்கிறான். கரெக்டாக ஒருத்தனை காட்டி, இவன் தான் ப்ளூ ஸ்னேக் எங்களோட செகண்ட் கமாண்டர், அடுத்து இவன் தான் கிரேசி உல்ஃபோட சேர்மன் அப்படின்னு ஒரு தங்க பிள்ளான்னு காட்டுறாங்க. ஹீரோ அவன் டிவைனை யூஸ் பண்ணி, இன்னும் காம்பேக்ட் பவர் ஒருத்தன் 2000, ஒருத்தன் 11,000, ஒருத்தன் 14,000, அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை அப்படி யோசிச்சுட்டு, சரி இதை பற்றி என்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறான். அப்படி ஹீரோ சொன்னதும் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க, இவனால் இப்படி சொல்கிறான்னு. அந்த பாஸும், இவன் எப்படி எங்கள் 3 பேருக்கு காம்பேக்ட் பவர் தெரிஞ்சது, அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா, இல்லை ஏதாவது ஐட்டம் வச்சு பண்ணியிருப்பானா, அது இருக்கிறது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இந்த குழந்தை ரொம்ப புதிராக தான் இருக்குது, இல்லைலாம் அவங்க ஸ்ட்ரென்த் பாயிண்ட் எடுங்க அப்படிங்கிறான். எங்கள் ப்ளூ ஸ்னாக் கேங்குக்கும் கிரேசி உல்ஃபுக்கும் ஒரு ஃபேவர் பண்ணோம், பாஸ்டில் நடந்தெல்லாம் மறந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறான். அந்த ஹீரோ, இவன் என்னடா சொல்கிறானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அதனால தான் அந்த சேண்ட் கமாரை நினைச்சு, ஃபஸ்ட்டு எங்கள் பையன் பண்ணதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க, நான் அந்த புள்ளியை டிசிப்ளினுக்காக வேற ஒரு செட்டிங் அனுப்பிட்டேன், இனிமேல் அவங்கள தொல்லை பண்ண மாட்டான், அது மூலயமா நீங்கள் மன்னிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த கிரேசி உல்ஃப் கேங் லீடரும், என் கேங்கில் இருந்தாலும் உனக்கு தொல்லை பண்ண மாதிரி தெரியுது, அவனை ஏன் ஆர்டரில் பண்ணல, ஆனால் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த ரிங்கில் கண்காணிப்பு மந்திரம் இருந்தது, ஆனால் அதை நாங்கள் பின்னிக்கிட்டோம், அதனால் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஹீரோ அந்த மோதிரத்தை காட்டி, நீங்கள் சொல்கிறது அந்த கிரேசி உல்ஃப்லேட் அந்த 3 பேர் அட்டாக் பண்ணாங்களே அவங்கள பற்றி தானே, நான் அந்த மெஜிஷியன்ட்ட இருந்த இந்த ஸ்பேஷியல் ரிங், இதில் ஒரு கண்காணிப்பு மந்திரம் இருந்ததா, நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்படின்னு இதை வச்சு பார்க்குறான். நான் ஏற்கனவே ஸ்கூலில் பில்லிக்கு தேவையான தண்டனை கொடுத்துட்டேன், அதனால் நீங்கள் அவனுக்கு என்ன பண்ணாலும் எனக்கு அது கவலை இல்லை, அதோட அந்த கிரேசி உல்ஃப்லேட் அந்த 3 பேர் என்னை கொல்ல பார்த்தாங்க, அவங்க 3 பேர்த்தையும் நான் கொண்டுட்டேன், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் நினைக்கிறேன், அவங்க இறந்ததோட அந்த விஷயமும் முடிஞ்சிச்சு. அதுக்கு அந்த பாஸும், அப்போ நல்லது, சரி இந்தா இதை எடுத்துக்க அப்படின்னு அந்த பாக்ஸை மறுபடியும் கொடுக்குறாரு. உங்கள் ஃபேவர் எனக்கு பிடிக்கல, இது கடனை செலுத்துறதுலாம் நேச்சுரல் தான், அதனால் அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் ஏன் நீங்கள் சடனாக உங்கள் ஆட்டிடியூட் இப்படி சேஞ்ச் ஆச்சு, எனக்கு இந்த கில்டு கேங்கு அவங்களுக்குலாம் சேர்ந்து வேலை செய்யணுங்கிற அக்கறையே இல்லை, இந்த ஃபியூச்சர் ஸ்டார் டோர்னமெண்ட்டில் உங்கள் பவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, உங்களை பற்றி தெரியாதவங்க இப்போ யாருமே இருக்க வைக்காது, அதோட சேர்மன் ஷியோஷி உங்கள் பக்கம் தான் இருக்காரு, நீங்கள் தான் ஒரு ரைசிங் ஸ்டார், அது எல்லாரையுமே பார்க்க முடியும், எல்லா இடத்துல இருக்க ஃபேக்ஷனும் கில்டும் உங்கள் கூட ஏதாவது ரிலேஷன்ஷிப் வச்சு விரும்புகிறாங்க, அந்த இடத்த கிரேசி உல்ஃப் சேர்மனும், அங்கே சின்ன கேங்காக இருக்கிறதுனால உங்களை மாரி ஒரு ஜீனியஸ் கூட ஃபைட் பண்ண எங்களுக்கு விருப்பம்ல, இந்த சைன் கமாண்டரும், சரி இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறோம்ல, அப்போ நம்ம காம்ரேட்ஸ் தானே அப்படிங்கிறான். நான் இவ்வளோ பரவாயில்லம்மா, இது எனக்கே தெரியலையே, இதுதான் ரீசன்னா எனக்கு அப்போ பிரச்சனை இல்லை, அப்போ குறைஞ்சபட்சம் எந்த செக்யூரிட்டியும் ஸ்பேஸ் பண்ண தேவையில்ல, சரி நான் அதோட கட் பண்ணுறாங்க, அவங்க என்ன பேசணும்னு காட்டல, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு கட்டுறாங்க. அந்த பாஸ் இருந்துட்டு, ஷியோஷி நீ மறுபடியும் வந்து இங்கே விசிட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறாரு. அந்த செகண்ட் கமாண்டரும், நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறாரு. ஹீரோ அந்த ரங்கியும் கொடுத்த காசு வாங்கிட்டு, சரி இது வேலை செய்ய ஆரம்பிக்கிற நேரம், இன்கிரீடியன்ஸ்லாம் வாங்கி போர்ஷனை ரிஃபைனிங் பண்ண வேண்டியதான், சரி அதோட கட் பண்ணி இன்னொருத்தனை கட்டுறாங்க. இந்த மூலிகைலாம் வரது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இருக்கிற வரைக்கும் ஸ்டாக் வச்சுக்க வேண்டியதான், இதோட ஸ்டாக் வச்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கே போர்ஷன்ஸ் இன்கிரீடியன்ஸ் வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவர்ந்துகிட்டு, எங்கள்கிட்ட இப்போ ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது, எரிச்சலா தம்ம போ அப்படிங்கிறாரு. இதுதான் இங்கே இருக்கிறதுலே போர்ஷன் இன்கிரீடியன்ஸ் வாங்குற பெரிய கடைன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்க 15 இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. 15 இதில் இருக்க எல்லாமே வா, நீ சீரியஸாக தான் சொல்கிறியா இல்லை தான் ப்ராங்க் பண்ணுறியா அப்படிங்கிறாரு. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நாங்கள் இதில் 9 மில்லியன் யான் இருக்குது, இது போதுமா, அதோட நம்மளுக்கு நீண்ட கால சப்ளை ஒப்பந்தம் போடலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறான். அப்படி சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். சாரி காய்ஸ், நானும் ரெகுலராக வீடியோ போடணுன்னு தான் பார்க்குறேன், எனக்கு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க, செமஸ்டர் வருது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ போட வைக்கும், இந்த மாதத்துக்குள்ளே எப்படியும் இந்த மாதம் முடிச்சிடுவேன், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.